ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். 20 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சாலே நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் எல்லாமே போட்டு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா வந்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானால் தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தானே செய்கிறேன். அதனால் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் என்கிட்ட இருந்தது. ஆனால் இன்னும் இதை விட சின்ன கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எது கிடைக்குதோ அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காயை கீறிட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுறோம்ல, அந்த மாதிரி கீரி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளியும் நல்லா ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நம்மளுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். அரிசி எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சமாக தானே செய்கிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம பெரிய கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் 6 இடத்துல இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நம்ம 4 கீரினாலே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி கத்திரிக்காயை கீறிட்டு உள்ள பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோடய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்து நம்ம இந்த எண்ணெயிலே கத்திரிக்காயை நம்ம வேக விடணும். ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வேகணும்ல, அதனால் ரொம்ப பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் இருந்தது. அதனால் நான் இதுக்கு செய்கிறதுக்கு நம்ம சின்ன கத்திரிக்காய் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமும் வெந்துடும். இதுவே நல்லா வெந்துருச்சு. நம்ம குக்கரில் விசில் விட தானே போகிறோம், வெந்துடும் பெரிய கத்திரிக்காய். அதனால் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் பிரியாணி மசாலாலாம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக நம்ம எண்ணெயில் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. நம்ம அந்த எண்ணெயிலே நெய்யிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னா, கலர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் மஞ்சத்தூள் வந்து இப்போ ஒரு கிருமி நாசினி. அது நம்ம கண்டிப்பாக அதை சேர்த்துக்கணும். அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். மல்லித்தலை, புதினா பூ சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. சின்னமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா நம்ம குவான்டிட்டி குறைச்சி செய்கிறதுனால நிறைய போட்டோம்னா அப்புறம் புதினா ஸ்மெல் தான் இருக்கும். அதனால் என்கிட்ட புதினாவும் கொஞ்சம் தான் இருந்தது. கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். சொன்ன மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடி பிடிக்காத அளவுக்கு மிளகாத்தூள் போட்டோன்னா ஒரு கிளறின உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணி இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி ஊற்றணும். 1க்கு 1.5 அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டேன்னு நினைக்க வேண்டாம். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். உப்பு எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கல் உப்பு கூடுதலாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கல் உப்பு கூட போட்டிங்கன்னா நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வர்றதுக்கு. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம நல்லா ஒரு கொதிக்க விடணும். கொதித்து இது நம்ம கறியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கறி வேகட்டும்னு வேக விட்டு போடுவோம். இது கத்திரிக்காய்ங்கிறதுனால நமக்கு சட்டுன்னு வெந்துடும். அதனால் நான் வந்து ஒரு கொதித்த உடனே நான் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி கரெக்டாக 2 விசில் வச்சுட்டு இறக்கிடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 விசில் தான் வந்திருக்கு. நம்மளை குலையாமல் பண்ணாமல் பாருங்கள். அரிசி எல்லாம் இருக்கா, குலையெல்லாம் ஒன்றும்ல. நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம சைவ சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மாதிரி கத்திரிக்காயில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் முட்டை தான் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். அதனோட வீடியோ நான் அடுத்து போடுறேன்.
கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்து காமிச்சேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.